அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெங்காய அடைக்கி இன்றைக்கி 2வது நோன்புக்கு தேவையானவை என்னென்ன செய்கிறேன் நோன்பு திறக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். நோன்பு திறக்கிறது இஃப்தார் அப்படிம்போம். இஃப்தாருக்கு உள்ள வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அரிசி பச்சரிசி மாவு வெங்காய அடை செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு பச்சரிசி நல்லா 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிலாம் இல்லாமல் 2 ஹவர் 1 ஹவர் சென்று மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டேன். 2 கப்பு அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன். நல்லா தண்ணிலாம் இல்லாமல் அரைச்சிக்கணும். ரொம்ப பட்டு போலவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரப்பாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொரப்பாக இருக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு உப்பு போட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நன்னாரி சர்பத்து கரைச்சிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 லெமன் அளவுக்கு எப்போதுமே நான் பிழிஞ்சு வச்சுருவேன். அதனால் 1 லெமன் அளவுக்கு லெமன் ஊற்றிருக்கேன். நன்னாரி குழிக்கரண்டியால் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். 3 பேருக்கு இந்த ஜூஸ் கரைச்சிருக்கேன். ஒரு 3.5 கப்பு அளவுக்கு கரைச்சிருக்கேன். நாட்டு சர்க்கரை ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து லெமன் ஜூஸ் நன்னாரி ஜூஸ் செய்து பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். பிறகு இதில் பாதாம் பிசினும் ஜப்ஜாவும் போட்டுக்கங்க. பாதாம் பிசின் 2 நாளைக்கு ஒரு முறை ஊற வச்சுக்கலாம். அப்பப்போ நம்ம ஊற வச்சு செய்து நம்ம சாப்பிடும் போது ரொம்ப குளிர்ச்சி தன்மை உடையது. இந்த வெயில் காலங்களுக்கு அந்த நோம்புக்கும் சூடு தன்மையாக இருக்குன்னு தான் நம்ம குளிர்ச்சியாக சேர்த்துக்கணும். எதுவாக இருந்தாலும் நிறைய பழங்கள் சேர்த்துக்கணும், தண்ணி அதிகமாக சேர்த்துக்கணும் இந்த வெயில் காலங்களுக்கு. இப்போ இதை கரைச்சி மிக்ஸ் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். கொஞ்சம் ஜில்லுன்னு ஏறட்டும் அப்படின்னு. ஒரு 3 மணி போல் தான் நான் வேலையை தொடங்குவேன் எப்போதும் நோன்பு திறக்கிறதுக்கு. இப்போ வெங்காய அடை மாவுக்கு அது காமிக்க முடியல. ஏற்கனவே வெங்காய அடை நான் இப்போ என்னோடய எஃப்எம் சமையலில் போட்டிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் கேரட் கூட போட்டுக்கலாம். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, ஒரு சிறிய துண்டு இஞ்சி, மல்லி, கருவேப்பிலை 2 கொத்து, வெங்காயம் 2, பச்சை மிளகா 2 போட்டு வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அடை மாவு பக்குவத்தில் இதை நல்லா பிசைஞ்சு வைக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. அடை மாவு எப்படி இருக்கும் அது மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்குன்னு சொல்லலாம். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கின்னு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல்லை வச்சு இதில் பசு நெய் விட்டாக்கா சூப்பராக இருக்கும். எந்த ஆயில் வேணாலும் நம்ம விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் விட்டு நான் செய்துக்கலாம் அப்படின்ட்டு கையிலேயே தட்டிக்கலாம். அப்படி உங்களுக்கு நேரடியாக தட்டுறதுக்கு கொஞ்சம் ஆயில் படம் அப்படின்னாக்கா காட்டன் துணியில் தட்டிட்டு காட்டன் துணியை நல்லா தண்ணியில் பிழிஞ்சிட்டு அதை ஒரு தட்டில் வச்சு தட்டி கூட நீங்கள் போடலாம். நான் நேரடியாகவே போட்டுட்டேன். நேரடியாக போடுற பழக்கம், அதனால் நமக்கு போடுறேன். புதுசாக போடுறவங்களா இருந்தாக்கா காட்டன் துணியில் போடுங்க. இது கொஞ்சம் நான் மெல்லிசாக தான் தட்டியிருக்கேன். நல்லா இது மொறுப்பாக சாப்பிட நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காய் 1 கப் அளவுக்கு தேங்காய் போடணும். அப்போ தான் சுவை கூடுதலாக இருக்கும். தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ அடுத்த மாவையும் கொஞ்சம் மொத்தமாக தட்டியிருக்கேன். ரொம்ப மொத்தமாக தட்டினா உள்ளே வேகாது. ஓரளவுக்கு மொத்தமாக தட்டிக்கின்னு திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான். நோன்பு நேரங்களில் நோன்பு திறக்கிற நேரத்தில் நம்ம அதிகமான அதையும் இதையும் செய்துட்டு டிஃபன் வகைகளை செய்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதிகமான திக்கரும் துவாவும் அந்த நேரத்தில் வேலையை ஒரு 3 மணிலேருந்து ஒரு 5 மணிக்குள்ளே முடிச்சுட்டு அதிகமான திக்கரும் துவாவும் நிறைய கேட்குன்னு நம்ம அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். நிறைய நம்ம திக்கர் ஓதுன்னு துவா கேட்குன்னு அதை மனதில் வச்சுக்கிட்டு வேலையை குயிக்காக முடிச்சுட்டு நம்ம துவா கேட்க ஆரம்பிச்சின்னு மசாலா ஓவர் நைட்டு கொண்டக்கடலை வேக வச்சு கொஞ்சமாக ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டு கடுகுலாம் போடாமல் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு அந்த பச்சை சுமல்லாம் போகும்படி நல்லா கலந்து விடுன்னு. பிறகு லாஸ்ட்டாக மல்லியும் கருவேப்பிலையும் போட்டு இறக்க வேண்டியது தான். சூப்பரான கொண்டக்கடலை மசாலாவும் ரெடி ஆகிட்டாங்க. அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன்.